ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் பக்தர்களே, பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளை கடைக்கு அழைத்து கொண்டு போகும்போது இந்த பொருள் வேண்டும், அந்த பொம்மை வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். கட்டாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். கொடுக்கவில்லை என்றால் அழுது, ஏன் மண்ணில் கூட விழுந்து புரளுவார்கள். சில பெற்றோர் எப்படியாவது பிள்ளையை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். பிள்ளைகள் சொல்வதையெல்லாம் செய்வார்கள். இப்படித்தான் பிள்ளைகளை கெடுத்து விடுவார்கள். உண்மையாகவே அது தேவையா இல்லையா என்பதை பற்றி பார்க்கவே மாட்டார்கள். அதுவும் இந்த காலத்தில் எத்தனையோ வீடுகளில் இருப்பது ஒரே பிள்ளைதான் அல்லது 2 பிள்ளைகள்தான். பகிர்ந்து கொள்ள, ஒருவரை ஏற்றுக்கொள்ள தாராளமாக இருக்க பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரியது. இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு பெரிய அரசன் ஆக்காபு, அவன் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண மனிதனுடைய திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கிறான். என் அரண்மனைக்கு பக்கத்திலே இருக்கிறது, அதில் நான் காய்கறி போட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவனிடம், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு விற்றுவிடு, வேறு எங்காவது திராட்சை தோட்டம் நீ வாங்கி கொள்ளலாம், அல்லது பணம் வேண்டுமானாலும் கொடுத்து விடுகிறேன். லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிலம் கடவுளுடையது, உன் மூதாதையருடைய நிலத்தை அவ்வளவு சுலபமாக விற்றுவிடாதே என்றெல்லாம். அவன் அதை மனதில் வைத்திருந்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபோது இவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆத்திரமடைந்தான் நாம் அந்த அரசன். சாப்பிடவில்லையாம், முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டானாம். இந்த சிறு குழந்தைகள் செய்வது போலத்தான். அவனுடைய மனைவி இசபேல் பாருங்க, ஏன் இப்படி இருக்கிறாய்? அவன் நடந்ததை சொல்லுகிறான். உடனே கணவனை தவறாக பிரியப்படுத்த என்னவெல்லாம் செய்கின்றாள் அந்த அரசி அவள் அரக்கி என்று சொல்ல வேண்டும். இப்படித்தான் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். நீ கவலைப்படாதே. உடனே பெரிய மனிதர்களுக்கெல்லாம் அரசன் பெயரில் கடிதம், அரசனுடைய முத்திரை என்ன எழுதியிருக்கிறது? உடனே நோன்பு அறிவியுங்கள். இந்த ஆக்காபு கடவுளுக்கு எதிராக, அரசனுக்கு எதிராக பேசிவிட்டான். அவனை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். 2 பேரை சாட்சி சொல்ல சொல்லுங்கள். அடியாள், இழி மனிதர்கள் என்று விவிலியத்திலே கேட்டோம். சாட்சி சொல்லுகிறார்கள். நாபோத் என்ற அப்பாவி அநியாயமாக கொல்லப்படுகிறார். எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நாபோத்தை கல்லால் எறிந்து கொன்றாயே, அங்கே உன்னுடைய உடலை நாய்கள் தின்னும். பிரியமானவர்களே, விரும்புவதெல்லாம் வேண்டும் என்று குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் ஆசைப்படுகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் இப்படித்தான் ஏழைகளை ஒடுக்கி தங்களுக்கு வேண்டுமானதை சாதித்துக் கொள்ளுகிறார்கள். கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அரண்மனை பக்கத்தில் திராட்சை தோட்டம் இருந்தது. நாபோத்தினுடைய தவறா? தவறில்லையே. விற்க வேண்டும் என்று கட்டாயமா? கட்டாயம் இல்லையே.
அடியாள் பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்பதற்காக நீ எது வேண்டுமானாலும் செய்தால் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் குடும்ப சூழ்நிலையில கூட இப்படித்தான், நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும், எனக்கு இது வேண்டும், இங்கே போக வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். ஆண்டவருக்கு பிரியமானதா, அடுத்தவர்களுக்கு இது மகிழ்ச்சியை தருமா என்றெல்லாம் நினைத்து பார்க்காமல் நாம் செய்கின்ற போது உண்மையாகவே நாம் நம்பிக்கையாளர்கள் இல்லை. பாருங்கள், ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே அழகாக சொல்லுகிறார், ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டுமா? முதலில் பொறுமை காக்க வேண்டுமா? கண்டதற்கெல்லாம் எரிச்சல் அடைவது, மற்றவர்களை காயப்படுத்துவது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும் எரிச்சல் அடையாதே. உன் வார்த்தையால், செயல்பாடுகளால் அடுத்தவர்களை காயப்படுத்தாதே. அறைய சொல்லவில்லை, அறைந்தால் கூட நீ பொறுமை காத்து எல்லாவற்றையும் காண்கின்றவரிடம் ஒப்படைத்து விடு. அவர் பார்த்து கொள்வார், உன் சார்பாக இருப்பார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் என்று. ஒரு அடி கொடுத்தால் 100 அடி அடிக்கின்ற திரைப்படங்களைத்தான் இன்றைய குழந்தைகள் பார்த்து கெட்டு போகிறார்கள். வன்முறையை வளர்க்கின்ற எத்தனையோ காட்சிகளை பார்க்கின்றார்களே பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், பொறுமையாயிரு. ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், 1 மைல் தூரம் வர சொன்னால் 2 மைல் கூட போ, தாராளமாயிரு. உன் கோட்டை கேட்டா சட்டையையும் சேர்த்து கொண்டு தாராளமாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு எல்லாரும் தங்களை பற்றியே குறியாக இருக்கிறார்களே தவிர தாராளமாய் பல பேர் இருப்பதில்லை. என்னை போல தாராளமாயிரு, என்னை போல பொறுமையாயிரு. ஏழை எளியவர் கேட்டால் அவர்களுக்கு கொடுக்க மறந்துவிடாத. ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த செய்தியை பாருங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியில் பங்கெடுக்கும் போதும் மனம் மாற வேண்டும். பொறுமையாயிருப்போம், தாராளமாயிருப்போம். ஆண்டவர் நாம் செய்வதையெல்லாம் பார்க்கிறார் என்று அவரை பிரியப்படுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். எத்தனையோ ஏழைகளுக்கு, இயலாதவர்களுக்கு கண்ணீரை வரவைப்பது போல நம்முடைய வார்த்தை இருக்கக்கூடாது, செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அன்றைக்கு நாபோத் கண்ணீர் வடித்தான், அன்றைக்கு நாபோத் ரத்தம் சிந்தி மடிந்தான். இன்றைக்கு எத்தனையோ இயலாதவர்கள், பலம் இல்லாதவர்கள் வெளி அரங்கில் மட்டுமல்ல, குடும்பத்திலேயே கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார். நான் தான் வீட்டு தலைவன், நான் சொல்வதை செய், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்வதை செய், எனக்கு இது வேணும், கட்டாயமா எனக்கு வேணும். பேராசை காரணமாயிருந்தது. எத்தனையோ மனைவியரின் பேராசை கணவர்கள் தவறு செய்ய காரணமாயிருக்கிறது. எத்தனையோ கணவர்களுடைய ஆசை மனைவியை துணை போகச் செய்கிறது. நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்றார் வள்ளுவர். சிரிப்பதற்காக இல்லை உறவு, நட்பு. தவறு எனும் போது நான் அந்த தவறோடு ஒத்துழைக்க மாட்டேன் என்று தைரியமாக சொல்ல வேண்டும். ஆனால் பாருங்க, அந்த எசபெல் அரசி கடிதம் எழுதினா அவர் சொல்றதெல்லாம் அந்த மக்கள் தலைவர்களும் செஞ்சாங்க பாருங்க. அவர்களும் அப்படி செய்திருக்க கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உன்னதமான பாடத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையால் தொடப்படுவோம், மனம் திரும்புவோம். நம் அன்பு தாய், பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் மனநிலை தாராள மனது, யாரையும் காயப்படுத்தாத மனது, எல்லாரையும் மன்னிக்கின்ற மனது, பொறுமையான மனது நம்முடையதாகட்டும்.